சற்று முன் திடீரென மாற்றப்படுகிறார் ஆளுநர் ரவி. புதிய ஆளுநர் இவர்தான். ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. அதாவது தமிழக அரசின் மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்க காலம் தாழ்த்துவதாக சொல்லி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் அரசுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அப்போது சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களில் ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க காலக்கெடுவும் நிர்ணயம் செய்து உத்தரவிட்டது. அந்த வகையில் இது நாடு முழுக்க பரபரப்பை கிளப்பிய நிலையில் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் 14 கேள்விகளை கொண்ட விளக்க குறிப்பை அளித்திருந்தார். ஜனாதிபதியின் இந்த கேள்விகள் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. மேலும் கடந்த வாரம் மத்திய அரசு இந்த வழக்கில் தனது வாதத்தை முன்வைத்திருந்தது. இதற்கிடையேதான் இந்த வழக்கு மீண்டும் நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியலமைப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய பிரதேச அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நீரஜ் கிஷன் கவுல் சில முக்கிய வாதங்களை முன்வைத்தார். அது மட்டுமில்லாமல் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரை மேற்கோள் காட்டி பேசிய கவுல், ஒரு மசோதா ஏன் ஆளுநருக்கு அனுப்பப்பட வேண்டும்? அந்த மசோதா குறித்து அறிவுறுத்துவதும் எச்சரிப்பதும் பரிந்துரைப்பதும் அவருடைய கடமை. இந்த கடமைகள் அவருக்கு இல்லாமல் போனால் ஆளுநரால் என்ன பயன்? அவர் ஒரு தேவையற்ற அதிகாரியாக மாறிவிடுவார். ஆளுநர் எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை. மாநிலத்தின் மிக உயர்ந்த அதிகாரியாக அவர் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். இந்த விவகாரத்தில் மத்திய பிரதேச அரசின் வாதம் கிட்டத்தட்ட மத்திய அரசுடன் ஒத்துப்போய் இருந்தது. அதே நேரம் ஒரு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பும் போது அதை மாநில சட்டசபை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் என்ன நடக்கும் என்பதில் மத்திய அரசுக்கும் மத்திய பிரதேச அரசுக்கும் வேறு பார்வை இருக்கிறது. கடந்த வாரம் மாநில அரசு எத்தனை முறை மசோதாவை அனுப்பினாலும் ஆளுநருக்கு அதை நிறுத்தி வைக்க அதிகாரம் இருப்பதாக மத்திய அரசு வாதிட்டது. ஆனால் இரண்டாவது முறை ஒரு மசோதாவை அனுப்பும் போது அதை ஆளுநரால் நிறுத்தி வைக்க முடியாது என்பது மத்திய பிரதேச அரசின் கருத்தாகவே இருக்கிறது. அதேபோல் தொடர்ந்து பல்வேறு வாதங்களை கவுல் முன்வைத்தார். அப்போது ஒரு கட்டத்தில் குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, 5 ஆண்டுகள் ஒரு மசோதா மீது முடிவெடுக்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்தாலும் நீதிமன்றத்தால் தலையிட முடியாது என சொல்கிறீர்களே என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மூத்த வழக்கறிஞர் கவுல், ஆளுநரின் செயல்பாடுகள் தவறாக இருந்தால் அதை சரி செய்ய நாடாளுமன்றமே சிறந்த இடமாகும். இதை உங்கள் தீர்ப்புகளிலேயே கூறியுள்ளீர்கள் என்று சுட்டிக்காட்டினார். அத்துடன் மத்திய பிரதேச அரசு தனது வாதத்தை முடித்து கொண்டது. அடுத்ததாக மகாராஷ்டிரா அரசு சார்பில் ஆஜரான ஹரிஷ் சால்வே மத்திய அரசுக்கு மாநில சட்டமன்றத்தின் மீது கட்டுப்பாடுகள் இருப்பதாக வாதிட்டார். அதாவது ஆளுநரின் அதிகாரம் மூலம் சட்டமன்றத்தின் மீது மத்திய அரசுக்கு கட்டுப்பாடு இருப்பதாக அவர் வாதத்தை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, மாநிலங்கள் தங்கள் எல்லைக்குள்ளும் மத்திய அரசு தனது எல்லைக்குள்ளும் செயல்படும். உள்நாட்டு அவசர நிலை ஏற்பட்டால் மட்டுமே மத்திய அரசு இதில் தலையிடும் என்று அம்பேத்கர் கூறியதை தலைமை நீதிபதி மேற்கோள் காட்டினார். அதேபோல் தொடர்ந்து தனது வாதத்தை முன்வைத்த ஹரிஷ் சால்வே, இந்தியா ஒரு கூட்டாட்சி தேசம் அல்ல, கூட்டாட்சி போல தோற்றமளிக்கும் ஒரு அரசியலமைப்பை கொண்ட நாடு என மட்டும் சொல்லாமல், ஒரு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதா சரியாக இல்லாத போது அதை நிராகரிக்கும் ஒரு அமைப்பை அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்களே உருவாக்கியுள்ளனர். சரத்து 201 நாம் திருத்தாத வரை இது தொடர்ந்து இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல் அப்படி என்றால் மாநில சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாவை மத்திய அரசு நிராகரிக்க முடியுமா என தலைமை நீதிபதி கேட்டதற்கு சால்வே ஆமாம் என்று மட்டுமே பதிலளித்தார். மேலும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தருவதில் அக்கறை காட்டவில்லை என்று பலமுறை கூறியிருப்பதாக உச்சநீதிமன்றமே கூறியுள்ளது. குறிப்பாக ஆளுநர் விவகாரத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து மறு ஆய்வு செய்யவில்லை. குடியரசுத் தலைவர்கள் எழுப்பிய கேள்விகள் குறித்த கருத்துக்களை மட்டுமே கேட்கிறோம் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் தமிழக அரசு அனுப்பிய பல்வேறு மசோதாக்கள் மீது ஆளுநர் ஆர்.என். ரவி குறிப்பிட்ட கால வரம்புக்குள் உரிய முடிவு எடுக்கவில்லை என கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரலில் தீர்ப்பு வழங்கியது. அதில் 10 மசோதாக்கள் மீது உரிய முடிவெடுக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தியது சட்டவிரோதமானது என தெரிவித்த உச்சநீதிமன்றம், மாநில அரசால் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஒட்டுமொத்தமாக 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டது. அதேபோல் இந்த கால வரம்பு குறித்து 14 கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்றத்திடம் தெளிவுரை கேட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒரு குறிப்பை அனுப்பியிருந்தார். குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்ட வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய
சிறப்பு அமர்வு விசாரணை மேற்கொண்டு இந்த வழக்கில் மத்திய அரசும் அனைத்து மாநில அரசுகளும் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியது. அதன்படி இந்த வழக்கில் மத்திய அரசும் தமிழக அரசும் எழுத்துப்பூர்வ பதில் அளித்திருந்த நிலையில் நேற்று PR கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பாக வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்தது. அதிலும் முக்கியமாக மசோதாக்களுக்கு கால நிர்ணயம் செய்தது அரசின் பணியில் தலையிடுவதாக உள்ளது. குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளை தீர்ப்பின் மேல்முறையீடாக பார்க்க வேண்டாம். உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் எதிர்பார்க்கிறார் என்றே பார்க்க வேண்டும் என மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி கூறினார். அதற்கு நீதிபதிகள், மசோதா விவகாரங்களில் ஆளுநர் அக்கறை காட்டவில்லை என பலமுறை கூறியிருக்கிறோம். மோசமான சூழ்நிலை வந்த பின்னர்தான் அதனை சரி செய்ய நீதிமன்றம் தலையிட்டுள்ளது என்றனர். மேலும் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நாங்கள் மறு ஆய்வு செய்யவில்லை. குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் குறித்தே வாதங்களை மட்டுமே கேட்கிறோம் என நீதிபதிகள் விளக்கம் தெரிவித்தனர். மேலும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலேயே குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் உள்ளது என தமிழ்நாடு அரசு சார்பில் அபிஷேக் சிங்வி வாதம் செய்தார். அதேபோல் காவிரி, குஜராத் சட்டப்பேரவை வழக்குகளில் குடியரசுத் தலைவர் மூலம் எழுப்பிய கேள்விகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இந்த விளக்கம் கோரிய மனுவையும் திருப்பி அனுப்ப வேண்டும் என கேரள அரசு சார்பில் வாதம் செய்யப்பட்டது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் விரைவாக ஒப்புதல் வழங்க கூறப்பட்டிருக்கிறது என்று மத்திய அரசு தரப்பு சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கூறியதற்கு விரைவாக என்றால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதுதானே அர்த்தம் என நீதிபதிகள் கூறினார்கள். மேலும் மசோதாக்களை குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைப்பது என்பது ஓர் அரிதான நிகழ்வு என்றும் ஜனாதிபதியும் ஆளுநர்களும் ஜனநாயகத்திற்கான பிரதிநிதிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிரதிநிதிகள் ஜனநாயகத்தின் சட்டப்பூர்வ மையங்களாக இருக்கின்றனர் என்றும் துஷார் மேத்தா தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் இரண்டாவதாக ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்பினால் அதனை ஆளுநர் திருப்பி அனுப்ப முடியுமா? ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் உள்ளதா? மாநில அரசு நிறைவேற்றிய மசோதாவை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்ப இயலுமா? அதன் விளைவுகள் என்ன என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டமன்றத்தில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பும் மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப இயலாது. ஒப்புதல் அளிப்பதை தவிர வேறு வழியில்லை என்ற தமிழ்நாடு அரசின் வாதத்திற்கு என்ன பதில் என்றும் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. குறிப்பாக போர் போன்ற அவசர நிலை காலங்களில் வேண்டுமானால் தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு என்ற அடிப்படையில் மாநில விவகாரங்களில் ஒன்றிய அரசு தலையிடலாம். ஆனால் சாதாரண நேரங்களில் மத்திய சட்டங்களுடன் முரணாக இல்லாத மாநில அரசின் மசோதாவில் எப்படி தலையிட முடியும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. குடியரசுத் தலைவர் ஒன்றிய அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்படுவது போல் மாநில அமைச்சரவையின் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் தானே என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம், ஆளுநர் மசோதாவை ஏன் நிறுத்தி வைத்துள்ளார் என்று நீதிமன்றம் கேள்வி கேட்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இப்படி ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றமே அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு அவர்களை திணற வைத்தது. இதன் மூலம் தமிழக அரசுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு உறுதியாக வெளிவரும் என்ற நம்பிக்கையில் இருந்து வருகின்றனர் திமுகவினர். அதற்கேற்றாற்போல் ஆளுநர் ரவி உறுதியாக மாற்றப்படுவார். புதிய ஆளுநர் விரைவில் தேர்வு செய்யப்படுவார். அதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, மாற்றப்படுகிறார் ஆளுநர் ரவி, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.